ஒரு saree வந்து நெசவு பண்றதுக்கு எவ்வளவு பெடல் நீங்க பண்ணுவீங்க? 10,000 வாட்டாச்சும் பண்ணணும். இப்போ டைரக்டா நம்ம வந்து சொந்த கம்யூனிட்டி அவங்களோட தறிக்கே வந்திருக்கோம். அம்மா வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். எவ்வளவு நாள் ஆகும் மேம் இந்த saree பண்றதுக்கு? 10-12 நாள் ஆகும் சார். 10-12 நாள் ஆகும். ஓகே. எவ்வளவு நேரம் ஒர்க் பண்ணுவீங்க நீங்க? 8 மணி நேரம் ஒர்க் 8 மணி பண்ணுவேன். நேரம் ஒர்க் பண்ணி இவ்வளவு பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஒரு saree வந்து 10 இருந்து 12 நாள் ஆயிடும் உங்களுக்கு. ஒரு saree வந்து நெசவு பண்றதுக்கு எவ்வளவு பெடல் நீங்க பண்ணுவீங்க? 10,000 வாட்டாச்சும் பண்ணணும் சார். அதான் நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா மினிமம் தான் நீங்க சொல்றீங்க. இதே வந்து உங்களுக்கு டிசைன் ஜாஸ்தி ஆகுது, கஸ்டமைசேஷன் ஜாஸ்தி ஆகுதுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடும். இந்த டிசைனை இந்த சாரியில கொண்டு வரதுக்கு நீங்க என்ன பண்றீங்க? பெட்டில வந்துட்டு ஊக்ஸ் இருக்குங்க சார். அதுல அட்டைங்க இருக்கு இல்லைங்களா சார், இந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அதுல ஹோல்ஸ் பண்ணியிருப்பாங்க. நாங்கள் ஒரு வாட்டியும் ப்ரெஸ் பண்றப்போ அந்த ஹோல்ஸ்ல குத்தி எடுக்கும். அந்த டயத்துல தான் இந்த டிசைன் வரும். இப்போ டிசைன் வந்து நீங்க கையில வரைஞ்சு இது அட்டையில போட்டு உங்களுக்கு வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? டிசைன் ரெடி பண்ணி கொடுக்குறாங்களா அவங்க பொறுத்து தான் சார். அட்டை கொடுத்த அப்புறம் நீங்க இதை வந்து தறியில ஏத்துறதுக்கு உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு 2 நாள் ஆகும் சார். 2 நாள் ஆகும். சாரி நெய்யறது வந்து ஜஸ்ட் தறியில உட்காந்து பண்றது இல்லை, அதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலை இருக்கு. சில்க் வார்ம்ல இருந்து உங்களுக்கு நூல் வந்து யான் ஆகி டை ஆகி எல்லாம் பண்ணி வந்து டிசைன் பண்ணி அப்புறம் தறியை நீங்க ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்க நெசவு பண்ண முடியும்.